உங்களோட முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கேஸை சரியான திசையில் விசாரிக்க முடியாது. கண்டிப்பாக சார். இதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு தரேன் சார். இந்த திருட்டுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் சார் என் ரெக்வஸ்ட். இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? அன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரப்போ எப்படியும் ஒரு 10-10:30 இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போனேன். உங்களுக்கு வேற என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்கு? நான் ஒரு சின்னதாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். திருட்டு போனது உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை தானே? ஆமாம் சார். உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? அப்படி எதிரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை சார். இருந்தாலும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எழுதிக்க. பேர் என்ன? ரஷ்யா. நீங்க தானே அந்த நகை இருந்த பெட்டியை கடைசியாக பார்த்தது? ஆமாம், நான் தான் கபோர்டில் வச்சேன். அந்த தங்க நகை காணா போன விஷயம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சொன்னதா? ஆமாம் சார். உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? இப்படி நீங்கள் கேட்டால் அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு? எப்படியும் ஒரு 10-10:30 இருக்கும் சார். அன்னைக்கு நடந்ததை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது அன்னைக்கு பாரு, எப்பவும் மொபைலும் கையுமாவே இரு, ஒரு வேலையும் செய்யாம. இவளுக்கு எவ்வளவுதான் சொல்றது? சரி, நீங்க போங்க. சரி, வரேன் சார். பேர் என்ன? சார் ஷாஹித். சாயித். சம்பவம் நடந்தப்ப எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்த? சார் நான் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சார் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு ஏன் லேட்டாச்சு? சார் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சார். அன்னைக்கு நீ எத்தனை மணிக்கு தூங்க போன? சார் அது ஒரு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சார், தெரியல. கொஞ்ச நேரம் மொபைல் வேறு பார்த்துட்டு இருந்தேன் சார். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமோ? சார் அவ்வளோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை சார். என்ன ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நீ போ. ஓகே சார். சம்பவம் நடந்தப்ப நீ எத்தனை மணிக்கு தூங்க போன? கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும் சார். தினமும் நீ 11 மணிக்கு தான் தூங்குவியா? ஆமாம் சார். அதுவரை நீ என்ன பண்ணுவ? நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் தான் சார் தூங்கினேன். சரி, அன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாவது வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சா? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒரு லவ்வர் இருக்கான்ல? இல்லை. அப்படி இல்லையே, உங்க அண்ணன் வேற மாதிரி இல்லை சொன்னா. இல்லை சார், அப்படி ஒன்றும் இல்லை. நீ போலாம். பவானி, நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு சார். சம்பவம் நடந்தப்ப நீங்க எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு போனீங்க? அன்னைக்கு நான் 7-8 மணி போல போனேன். 7 இல்லை 8? ஒரு 8 மணி போல இருக்கும் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் எப்பவும் போலதான்
உனக்கும் மட்டும் രഹസ്യം சொல்வேன் அந்த നേർച്ച കാഴ്ചകളായിട്ട് നടക്ക ഇപ്പിച്ചേ പുറത്ത് പ്രകടിപ്പിക്കുന്നൊന്നും ഇല്ലെന്നേ ഉള്ളൂ. അതാ ഞങ്ങൾ ഇറങ്ങുന്നു. மேடம் நான் நாளைக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. கதவை அடைச்சிடுங்க. சரி சாத்திர. நான் வரேன் மேடம். என்ன വലിച്ചു மூக்கி கேட்டுனால നിങ്ങൾ വിചാരിച്ചിരിക്കുന്നത്? காலையில நான் வந்தப்பதான் தெரிஞ்சது அங்க உள்ள நகையெல்லாம் திருட்டு போச்சுன்னு. அந்த நகையை நீ வித்துட்டியா இல்ல பதுக்கி வச்சிருக்கியா? உண்மையிலே சொல்றேன் சார், நான் அதை எடுக்கவும் இல்லை, கண்ணில் பார்க்கவும் இல்லை. யாருடைய எந்த பொருளுக்கும் நான் ஆசைப்பட்டது இல்லை சார். என்னை விட்டுடுங்க, நான் ஒரு அப்பாவி. இங்க பாரு கேள்வி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல சார், நான் அதை பார்த்ததும் இல்லை, எனக்கு அதை பத்தி தெரியாது சார். நீங்க அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா? நான் அன்னைக்கு மத்தியானம் வரும்போது எங்க முதலாளி சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட பையனும் காலேஜுக்கு போயிருந்தான். என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த நிச்சயமான பொண்ணுக்கு ஏதாவது லவ்வுன்னு இருந்துச்சா? அந்த பொண்ணு எந்நேரமும் ரூமுக்குள்ளே கிடக்கும். நான் அவ்வளவா அந்த பக்கம் போகவே மாட்டேன் சார். எதா இருந்தாலும் இப்போ நீங்க போகலாம். நாங்க எப்போ கூப்பிடுறோமோ அப்போ நீங்க வரணும், சரியா? நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன். சரி போ.